வெல்கம் பேக் டு பிரியாவின் vlog watch. இங்கே சிகாகோவில் இருக்கிற ராமர் கோவிலோட கும்பாபிஷேகம் தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து மார்னிங்கே எழுந்து ரெடியாகி கோவிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இதுதான் டெம்பிளோட என்ட்ரன்ஸு. இது வந்து சிகாகோவில் இருக்கிற ராமர் கோவில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நுழைஞ்சதுமே யாகசாலை தான் பக்கத்தில் இருக்குது. டென்ட்டு போட்டு ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போய் காரை பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பி ஃபஸ்ட்டு யாகசாலைக்கு தான் போகிறோம். நுழைஞ்சதுமே ஃபஸ்ட்டு இங்கே கண்ணில் பட்டது வந்து கோமாதா தான். மார்னிங்கே அழகாக அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாடோட பேர் வந்து அடேலாம். இந்த மாடு வந்து ஸோ நம்மளோட அடேல் கோமாதாவோட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்களும் யாகசாலையிலேருந்து மெயின் கோவிலுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து மெயின் கோவிலுக்கு போகிறதுக்காக வண்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வண்டியில் எல்லோரையும் இந்த ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டின்னு வர மாதிரி தான் அந்த வண்டி. ஸோ இப்போ நாங்கள் வந்து கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். ஏன்னா இப்போ நாங்கள் கலசத்துக்கு மேலே ஏறி போக போகிறோம். இங்கே வந்து அழகாக ஸ்டெப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த ஸ்டெப்ஸு குளிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்பெட் கொண்டு அங்கே அடித்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் லைனில் இருந்து ஒவ்வொருத்தராக ஏறி மேலே போய் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருந்த கலசத்தை எல்லாத்தையும் தொட்டு நாங்களும் சேவிச்சுட்டு கீழே வந்தோம். இது வரைக்கும் இந்தியாவில் தான் நான் கும்பாபிஷேகம் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து அமெரிக்காவில் ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் இப்போ தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இந்த கம்பியெல்லாம் செட் பண்ணி ஸ்டெப்ஸை ரெடி பண்ணி ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க மட்டும் அலௌடு இல்லை. ஏன்னா நிறைய கேப்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுனால ஒரு ஏஜ் லிமிட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கும்பாபிஷேகம் ஈவெண்ட்டோட 2 ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் பேர் அக்னி, இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் வந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு சுவாமிநாதன். இப்போ இங்கே யாகசாலையிலேருந்து தான் பெருமாள் புறப்பாடு நடக்க போகுது. அதாவது ராமரோட புறப்பாடு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடியாகி நம்ம ராமர் கிளம்பியாச்சு. இங்கே அமெரிக்காலேயும் கும்பாபிஷேகம் எப்படி நடக்குங்கிறதுக்காக தான் அதோட கொஞ்சம் கிளிம்சஸை நான் முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே எங்களோட அறம் தமிழ் ஆர்கனைசேஷனோட தமிழ் பள்ளியோட குழந்தைங்கள்லாம் சேர்ந்து கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், அப்புறம் காவடியெல்லாம் பண்ணி சூப்பராக கலக்கிட்டாங்க. அங்கே வீடியோ எடுக்கிறவர் பேரும் ஸ்ரீராம் சங்கரநாராயணன். அவரும் எங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். இப்படி அழகாக ஒரு ஊர்வலமாக நம்ம ராமரை ஏழை பண்ணி அழைச்சி வந்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதை பார்க்குறதுக்கு கண்கோடி வேணும். இப்போ நாங்கள் வந்து கோபுரத்துக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த கோபுரம் தான் நாங்கள் முதல்ல போய் மேலே ஏறி கலசம் பார்த்த கோபுரம். இதே சமயத்தில் மேலே அங்கே கலசத்துக்கு பூஜையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. எல்லாருமே இங்கே வந்து ஒரு கூட்டமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா மேலே கலச பூஜை முடிஞ்ச உடனே அங்கே இருக்க ஜலத்தை கீழே கொண்டு வந்து எங்கள் மேலே பிரயோஜனம் பண்ண போகிறாங்க. அதனால நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள் இங்கே கலசத்துக்கு பூஜை நடந்துட்டுருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஹெலிகாப்டர் மூலமாக பிரதர்ஷனம் மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கலசத்துக்கு மேலே ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து பூ தூவின காட்சி ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜலம் வந்து கீழே கொண்டு வந்து இப்போ எல்லார் மேலேயும் பிரயோஜனம் பண்ணிட்டுருக்கா. மேலேருந்து ரொம்பவே ஒரு கூஸ் பம்ஸான ஒரு புல்லரிக்கிற மொமெண்ட்டாக தான் இது இருந்தது எங்களுக்கு. பெரியவாலேருந்து குட்டி பசங்க வரைக்கும் எல்லாருமே பொறுமையாக அங்கே வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருமாளை வந்து கோவில் சன்னதிக்குள்ளே அழைச்சின்னு போகிறா. அதுக்கப்புறம் நாங்களும் சேவிச்சுட்டு யாகசாலைக்கு தான் இப்போ திரும்பி போகிறோம்.
இப்போ கொஞ்சம் கூட்டம் இல்லாததுனால உங்களுக்கெல்லாம் யாகசாலையை காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த யாகசாலையிலேருந்து இங்கே இருக்க ரக்ஷையெல்லாம் எடுத்து நாங்கள் நெத்தியில் இட்டுண்டு நாங்களும் ஒரு பிரதர்ஷனை மாதிரி வந்து கோவிலுக்குள்ளே திருப்பி போயிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற என்ட்ரன்ஸ் தான் இந்த கோவிலோட யூஷுவல் மெயின் என்ட்ரன்ஸ். இதில் வந்து லெஃப்ட்டில் திரும்பினா பெருமாள் ராமர் கோவில், ரைட்டில் திரும்பினா சிவன் கோவில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ராமர் கோவிலுக்குள்ளே போகிறோம் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக. பாருங்க, கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கா கோவில் ஃபுல்லாக. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிருஷ்ணர் சன்னதி. இந்த கிருஷ்ணர் வந்து ரொம்ப 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 அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சிவன் கோவிலுக்கு வந்தாச்சு. ஸோ சிவன் கோவிலில் பார்த்திங்கன்னா துர்கா, கணபதி, சிவன், பார்வதி, அப்புறம் நம்மளோட க்ளோஸ் டு ஹார்ட் முருகர் சன்னதி. ஸோ முருகர் சன்னதியில் குழந்தைங்கள பாட்டு பாட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி கோயிலுக்கு வர அத்தனை பேருக்கும் அன்னதானம் தான். ஸோ நேராக போய் நாங்கள் டைனிங் ஹாலில் லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். நீங்கள் எல்லாரும் அமெரிக்காவில் இருக்க கோயிலில் நடக்கிற கும்பாபிஷேகமாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Priya.